ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது குறித்து அண்ணன் கூட பேசுறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் கிரண். இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காரு. சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. நிறைய பிரிவுகள் கீழே, அதாவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க செக்ஷன் கீழே தான் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. என்னுடைய முதற்கட்ட பார்வை. இல்ல, நானும் பார்த்தேன். இந்த அரசு இன்டிமேஷன்ல செக்ஷன் 353(2) அண்ட் சிலஸ் ஐடி ஆக்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. முதல் விஷயம் முதலில் கைது செய்யப்பட்ட பொழுது அதற்கான காரணம் என்னங்கறத சொல்லல. இப்போ சைபர் கிரைம் போலீசார் விளக்கம் கொடுத்திருக்கதா நானும் செய்தி சேனல்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய ஒரு ஏஐ புகைப்படத்தை அவர் பகிர்ந்தார். அமைச்சருடைய கண்ணியத்துக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அவர் நடந்துகிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு படி சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம், அந்த புகைப்படம் ஏஐ ஜென்ரேட்டட் அப்படிங்கறது ஒருவேளை இப்ப அமைச்சர் தரப்பிலிருந்து இருந்து புகார் கொடுக்கப்பட்டிருந்தா அவங்க உறுதிப்படுத்திட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் இதுல ஒரு கேள்வி வருது. என்னன்னா, முதலில் இந்த ஏஐ ஜென்ரேட்டட் போட்டோவை ஷேர் பண்ணது யாரு? மாரிதாஸ் அவர்கள் கண்டிப்பா இதை அவரே கிரியேட் பண்ணி பரப்பிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு நான் நம்புறேன். சோ வேற யாரோ ஒருத்தர் சோசியல் மீடியால கிரியேட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணிருக்கணும். அப்படி ஒருத்தங்க போஸ்ட் பண்ண இமேஜ் சோசியல் மீடியால சுத்தி வந்ததற்கு பிறகு அது அவருடைய பார்வைக்கு வந்திருக்கலாம். அவர்கிட்ட ஏற்கனவே சில தரவுகள் அது தொடர்பாக இருந்திருக்கலாம். அதனால அவர் அந்த கருத்தை பதிவு பண்ணிருக்கலாமே தவிர மற்றபடி அவராவே அந்த ஏஐ இமேஜை கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணிருக்க மாட்டாரு நான் நம்புறேன். திஸ் இஸ் நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, ஒருவேளை அவர் பகிர்ந்த இமேஜ் ஏஐ இமேஜ், அதனால அமைச்சருடைய புகழுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அது இருக்கிறதா அதை நினைச்சாங்கன்னா, அவர் ஒரு ரினவுண்ட் ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர், ஒரு யூடியூபர், சோசியல் மீடியால தினசரி தன்னுடைய அரசியல் கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காரு. என்ன சொல்ல போனா தாவேகா மேல தினசரி விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவரை விசாரணைக்கு அழைச்சிருக்கலாம். விசாரணைக்கு அழைச்சு இந்த புகைப்படம் எங்கிருந்து வந்தது, இதோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கலாமே தவிர நேரடியாக கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்ல ஏற்கனவே நிறைய கேசஸ், இதுக்கான ரெஃபரன்சஸ் இருக்கு. எந்த ஒரு குற்றவாளி தப்பி ஓடி விடுவார் அல்லது சாட்சியங்களை அழிச்சிடுவாரு, இந்த மாதிரியான காரணங்களின் அடிப்படையில மட்டும்தான் கைதுக்கு போகணும், இல்லைன்னா கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் நிறைய டைரக்டிவ்ஸ் கொடுத்திருக்கு. ஏற்கனவே திமுக அரசு இந்த மாதிரியான எந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிகாட்டுதலையும் எந்த ஒரு தீர்ப்பையும் ஆராயாமல் தன் தோன்றித்தனமாக நிறைய செஞ்சிருக்காங்க. அதே விஷயத்த இப்ப தாவேகா அரசும் செய்யுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இங்க ஒரு பெண் அமைச்சர், இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் மீது ஆளுநராக இருந்தவர், அவங்க கூட இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாரிதாசுடைய அரசு நான் வன்மையா கண்டிக்கிறேன், பட் அட் த சேம் டைம் ஒரு பெண்ணை அப்படி விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இது எல்லாமே ஒரு பார்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த இமேஜை ஃபர்ஸ்ட் ஜெனரேட் பண்ணது யாரு, எங்கிருந்து அந்த இமேஜ் சோசியல் மீடியாக்கு வர ஆரம்பிச்சது, சோ இதெல்லாம் பெரிய கேள்விகள். ஓகே, சோ அப்போ அந்த சோர்ஸ் ஆஃப் தி இமேஜ் யாரு அப்படிங்கறது ஈஸியா சைபர் கிரைமால கண்டுபிடிக்க முடியும். எங்கிருந்து யார் ஜெனரேட் பண்ணா, ஃபர்ஸ்ட் அதை யார் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணா, டைம்லைன் பார்த்தா தெரிய போகுது. கரெக்டா? சோ கண்டிப்பா இது இவர் கிரியேட் பண்ணி அப்படி ஒரு இமேஜ் அவர் பகிர்ந்திருக்க மாட்டாரு. மேபி அதுல இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பாக அவர்கிட்ட ஏதாவது தரவுகள் இருக்கலாம், அதை ஒரு கேள்வியா எழுப்பிருக்கலாம். மற்றபடி ஓவராலா பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனைக்குமே இந்த உடனடியான கைது அப்படிங்கிறது இந்த அரசு குறிப்பாக ஊடகங்களுக்கு எதிராக, ஊடகவியலாளர்களுக்கு எதிராக எடுத்தால் அது கண்டிப்பா ஒரு டிவிகேவோட அரசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தாண்டி இது ஒரு டிஎம்கே அரசோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னொரு கம்பாரிசனும் இருக்கு, அது நீங்களும் சோசியல் மீடியா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செலக்டிவா பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு செலக்டிவாங்கிறத விட யார தப்ப விட்டுட்டு யார பிடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ முக்தார் பாத்தீங்கன்னா மிகவும் கேவலமாக தொடர்ச்சியாக தன்னுடைய இன்டர்வியூ அப்படிங்கிற பேர்ல ஆபாச குப்பைகள் தொகுத்து கொண்டுட்டு அதை ஒரு இன்டர்வியூன்னு போடுறது, இன்டர்வியூ எடுக்கிறவங்க கிட்ட பேசுறது ஒண்ணு, அதுல இருந்து கட் பண்ணி அவராவே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றது, இன்டர்வியூக்கு வர்றவங்களை கண்ணிய குறைவான கேள்விகளை கேட்டு தர்மசங்கடப்படுத்தி அதை சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்றதுன்னு இதை ஒரு தொழிலாகவே தொடர்ந்து செய்துட்டு இருக்காரு. அதுல உச்சகட்டமாக அவர் தற்போதைய தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் பற்றி அவர் போட்ட அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல அப்படி ஒரு தம்ப்நெயில் வச்சு ஒரு யூடியூப் சேனலால போட்டிருக்கவே முடியாது. எந்த ஒரு யூடியூப் சேனல், நான் சொல்றது விஜய் அவர்களை மிக தரக்குறைவாக கண்ணிய குறைவாக விமர்சிக்கக்கூடிய சேனல்ல கூட அப்படி ஒரு தம்ப்நெயில் வச்சிருக்க மாட்டாங்க. வெறும் உள்ளாடையோடு முதல்வர் இருப்பது போன்ற ஒரு புகைப்படத்தை சித்தரித்து போட்டு நடிகை த்ரிஷாவினுடைய வீட்டில் விபச்சாரம் நடக்குதுன்னு எழுதினாரு. ஓகே, அதான் அந்த தமிழினுடைய டைட்டில். இப்படியான ஒரு டைட்டில் வச்சு போட்ட முக்தார் மேல இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த விதமான தீவிரமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஓகே, சூர்யா சிவா கைது செய்யப்பட்டிருக்காரு. முக்தார் ஆனா வெளியில ஹாயா சுத்திட்டு இருக்காரு, இல்ல அது இங்கே ஒரு இடத்துல ஹைட் அவுட் ஆயிருக்காரு. அப்போ அவரை யாரோ ஒருவர் காப்பாற்ற முயல்கிறார் அப்படிங்கிற ஓப்பனான சில
சந்தேகங்களை சமூக வலைதளங்களை குறிப்பாக சொல்லணும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் முக்தாருடைய அரெஸ்ட்டை வந்து தள்ளி போடுறாரு அப்படின்னு பல பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, சோ அப்போ இந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காமல் இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும், அலிஷா அப்துல்லா போயிட்டு கண்ணீர் விட்டு அழுது கமிஷனர் ஆபீஸ் வாசல் நின்று பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. சோ அப்போ அமைச்சருக்கு ஒரு நீதி, அதே நேரத்தில் அலிஷா அப்துல்லாவுக்கு ஒரு நீதியா? அவங்க கீர்த்தனா பெண்ணுன்னா அலிஷா அப்துல்லாவும் பெண் தானே. சோ அப்போ மாரிதாஸ் மேல இவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த காவல்துறை ஏன் முக்தார் மேல எடுக்கல? திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். அண்ட் நம்பர் 2, தேர்தலுக்கு முன்பாக தாவேகாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே விபச்சாரிகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பொன்ராஜ் அவர்கள் பேசினாரு. நம்முடைய மரியாதைக்குரியவராக ஒரு காலத்தில் இருந்தவர் தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த கமெண்ட் அவர் பேசினதுக்கு பிறகு இந்த கமெண்ட் அவர் வந்து சாரி நான் தெரியாம பேசிட்டேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கூட சொல்லிருக்கலாம். இல்ல மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு மறுபடியும் பேட்டி கொடுத்தாரு. ஓகே, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் கைது செய்யப்படல. சோ அப்போ தாவேகாவில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பேசியவர் இன்றும் கைது செய்யப்படவில்லை. தற்போதைய தமிழக முதல்வரை கேவலமாக சித்தரித்து வீடியோ போட்டவர், தமிழில் வச்சவர் கைது செய்யப்படல. ஆனா அமைச்சருக்கு எதிராக ஒரு ஏஐ புகைப்படத்தை ஒருவர் பகிர்ந்துட்டார். ஏஐ புகைப்படம், அந்த புகைப்படத்துல எந்த ஒரு விஷயமே கண்ணிய குறைவா இல்ல. அமைச்சர் உட்கார்ந்து இருக்காங்க, பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு. அது தொடர்பாக இவர் எழுதிய பதிவுல வேணா விமர்சனங்கள் இருக்கலாம். ஓகே, நீங்க அவங்க கூட போறீங்க, இவர் யாரு, இவருக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்னன்னு அவர் கேட்ட கேள்விகள்ல வேணா விமர்சனங்கள் இருக்கலாம். அது தொடர்பாக முரண்கள் கூட யாருக்காவது இருக்கலாம். ஆனால் அவர் போட்டிருந்த அந்த புகைப்படத்தில் கண்ணிய குறைவான விஷயம் இல்ல. ஆனால் மிக கேவலமாக பேசிய பொன்ராஜ் கைது செய்யப்படவில்லை, மிக கேவலமாக பதிவிட்ட முக்தார் கைது செய்யப்படவில்லை அப்படின்னா இந்த எதிர்கேள்வி வரதானே செய்யும். அப்ப மாரிதாஸ்க்கு மட்டும் ஏன் இந்த ஒரு பார்ஷியாலிட்டி? அப்ப மாரிதாஸ் ஏன் கைது செய்றீங்க? அப்ப மாரிதாஸ் உங்களை விமர்சிக்கிறாரு, தாவேகா விமர்சிக்கிறதுனாலதான் கைது செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அந்த தியரி தானே ஸ்ட்ரெங்தன் ஆகும். சோ அப்ப தாவேகா அரசு உண்மையாகவே ஒரே தராசில் அனைவரையும் நிறுத்தி எங்களை விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கல அப்படிங்கிற அடிப்படையில எல்லோருக்கும் ஒரே மாதிரி செயல்படணும். அதே முக்தாருக்கு ஒரு நீதி, மாரிதாஸ்க்கு ஒரு நீதி, யார் அந்த நீதியை மாற்றி மாற்றி பெற்று தருவது? அது ஒரு கேள்வியாகுது. ரெண்டாவது, முக்தார் மிக கேவலமாக இப்ப இவர் சொல்றது எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசி ரிலேட்டடான விஷயங்களை முன்வைக்கிறாரு. அந்த வார்த்தைகள் கொஞ்சம் கூட இருக்குது, குறைவாக இருக்குது. அந்த வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் ஒரு பாலிஷ்டா, ஒரு வேற மாதிரியான ஒரு லாங்குவேஜ்ல எடுத்துட்டு போலாங்கிறதெல்லாம் விமர்சனம். ஓகேவா? அதுக்காக எல்லாம் கைது பண்ணக்கூடாது. கூப்பிட்டு விசாரிங்க, அவர் என்ன ஊரை விட்டு ஓட போறாரா இல்ல நாட்டை விட்டு ஓட போறாரா? ஏற்கனவே கைது அப்படிங்கறது நீங்க கண்டிக்கிறீங்க 200%. நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப முக்தாருடைய கைது நடக்க வேண்டிய ஒன்றுன்னு நான் சொல்றேன். முக்தார் பேசின மாதிரி மாரிதாஸ் பேசல. முதல்ல முக்தாரையும் மாரிதாசையும் ஒப்பிடுறது வந்து கைது செய்யலைங்கிறதுக்காக தான் ஒப்பிடுறாங்களே தவிர முக்தார் ஒரு குப்பை. ஓகே, மாரிதாஸ் வந்து பல நேரங்களில் மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். சோ அப்படிப்பட்ட மாரிதாசையும் முக்தாரையும் முதல்ல கம்பேர் பண்றது தப்பு. பட் இந்த கம்பாரிசன் எங்க வருதுன்னா, ஏன் மாரிதாசை கைது பண்ணும்போது முக்தார கைது பண்ணாம இருக்கீங்கிற கேள்விக்காக தான் நம்ம மாரிதாசையும் முக்தாரையும் ஒரு தட்டுல வைக்கிறோமே தவிர மாரிதாஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். எத்தனையோ வாட் டு சே மத்தவங்க பிரேக் பண்ண தயங்கக்கூடிய விஷயங்களை அவர் பேசியிருக்கிறாரு. அதற்கான பின்விளைவுகளை அவர் சந்திச்சிருக்கிறாரு. பல முறை கைதுகளுக்கு உள்ளாகி இருக்கிறாரு. ஆனாலும் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்காரு. நிறைய பேர் விமர்சனம் கூட இருக்கலாம், அவர் கொஞ்சம் பாலிஷ்டான டோன்ல பேசலாம், இன்னும் கொஞ்சம் மரியாதையா பேசலாம், இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் தான் சொல்லுவாங்களே தவிர அவர் பேசியது முழுக்க முழுக்க அபாண்டம் ஒரு குற்றச்சாட்டுன்னு இந்த அரசு நினைக்குது அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? வழக்கு தொடுத்திருக்கணும். கரெக்டா? வழக்கு தொடுத்திருக்கணும். இல்ல நீதிமன்றம் வச்சிருக்கணும். இல்ல விசாரணைக்கு கூப்பிடுங்க. நான் என்ன சொல்றேன், காவல்துறைக்கு நீங்க நீதிமன்றம் வரைக்கும் கூட போக வேண்டாம், காவல்துறை அலுவலகத்துக்கு நீங்க வந்து காவல் சம்மன் கொடுத்து கூப்பிடுங்க. சம்மன் கொடுத்து கூப்பிடுங்க, கூப்பிட்டு விசாரிங்க. ஏங்க இப்படி ஒரு தகவல் சொல்லிருக்கீங்களே, என்னங்க ஆதாரம்னு கேளுங்க. கேட்டா அவர் ஆதாரத்தை கொடுக்க போறாரு, கொடுக்கலைன்னா அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு இது தொடர்ச்சியாக இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே டிஎம்கே 2.0 மாதிரி இருக்குது. சோ டிஎம்கே இது தாவேகா அரசாங்கத்துக்கு ஒரு தவறான முன்னுதாரணமா இல்லாம, அதாவது அடுத்தடுத்து இதை வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா வைத்து அடுத்தடுத்து ஊடகவியலாளர்கள் மேல ஒரு அடக்குமுறை நிகழ்த்தப்படக்கூடாது என்பது ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறீங்களா? இதை வன்மையா கண்டிக்கலைன்னா இது தொடரும் கிரண். ஏன்னா இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து வந்த உடனே முக்தார் அரெஸ்ட் பண்ணாங்க, வந்த உடனே பொன்ராஜ் அரெஸ்ட் பண்ணாங்க, இப்போ வந்த உடனே வந்து இப்போ மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இவங்க சொல்லலாம், இங்க பாருங்க இது வந்து எங்களை விமர்சிக்கிறாங்கிறது மட்டும் இல்ல, பெண்களை பற்றி யார் இப்படி பேசினாலும் ஒரு தவறான ஒரு கண்ணிய குறைவான ஒரு இமேஜை பதிவிட்டாலும் நாங்க நடவடிக்கை எடுப்போம். அது அலிஷா அப்துல்லாவா இருந்தாலும் சரி, அமைச்சரா இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒண்ணுதான், நாங்க எல்லா குடிமக்களுக்கும் பாரபட்சம் இல்லாம செயல்படுவோம் அப்படிங்கறதா இவங்களோட நோக்கமா இருந்தா இவங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே, தாவேகாவினுடைய சில ஐடிஸ்லயே பார்த்தேன் அப்படின்னா மிகவும் தரக்குறைவான விமர்சனங்கள் எழுதுறாங்க, தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்துறாங்க, மிகவும் கொச்சையான விஷயங்களை பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய இணையதளம்ங்கிறது வந்து ரொம்ப கட்டுப்பாடு இல்லாம இயங்கிட்டு இருக்குங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. சரியா? சோ நீங்க தாவேகா நிர்வாகிகளை கைது பண்ணுங்கன்னு நான் சொல்லல. அந்த அளவுக்கு நான் தாவேகா கிட்ட ஒரு நேர்மையான ஒரு நடவடிக்கை எல்லாம் எதிர்பார்க்கல. எந்த ஒரு ஆளுங்கட்சியும் தான் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தன்னுடைய கட்சி சார்ந்தவங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? சோ இவங்களும் பண்ண மாட்டாங்க. இவங்களும் பண்ண மாட்டாங்க ஆப்வியஸ்லி. நான் என்ன சொல்றேன், இவங்க தாவேகா ஆட்கள் அரெஸ்ட் பண்ண வேணாங்க,
முக்தாரே அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பொன்ராஜ் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, மாரிதாஸ் மட்டும் தான் அரெஸ்ட் பண்றாங்கன்னா மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணும்? மாரிதாஸ் வந்து தாவேக்காவை விமர்சிக்கிறாரு, இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாரு, அதனாலதான் அரெஸ்ட் பண்றாங்க. உண்மையாகவே ஒருவேளை இந்த விசாரணையினுடைய முடிவில் மாரிதாஸ் அவர்கள் மேல் தவறு இருக்குன்னே வச்சுப்போம். அப்படி தவறே இருந்தாலும் இப்போது மக்களுடைய பார்வை என்னவா இருக்கும்? இல்ல, அவர் சொன்ன அந்த விமர்சனத்துக்காக அவர் கைது பண்ணல. எதுக்காக அவர் கைது பண்ணாங்க? அவர் தாவேக்காவை விமர்சிச்சாரு, ஆதவ அர்ஜுனாவை விமர்சிச்சாரு, விஜய் அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டினாரு, அதனால அரெஸ்ட் பண்ணாங்க. இல்ல அவர் வந்து வலதுசாரி ஆதரவாளர், அதனால அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் பாஜக சப்போர்ட்டர், அதனால அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படிதானே மக்கள் கிட்ட போய் சேரும். 50% இப்படிதானே போய் சேருது. மீதி 50%க்கு மேபி இல்லை, அது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர் ஐடி ஆக்ட் தப்பா யூஸ் பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு அப்படின்னு மீதி ஒரு செக்டர் அவங்க வந்து தாவேக்கு ஆதரவாளர்கள் பேசலாம். ஓகேவா? கடந்த 2 நாட்களாவே மாரிதாஸ் அவர்கள் பற்றின சுய விபர குறிப்புகள் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சோசியல் மீடியால ஒண்ணு எழுதி சுத்தல்ல அவங்க விட்டுட்டு இருந்தாங்க. அப்பவே எனக்கு ஒரு சின்ன கணிப்பு இருந்தது, இது மேபி அரசுல எண்ட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல தான் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஆனா நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஏன் சட்டம் எல்லோருக்கும் ஒரே போல செயல்பட மாட்டேங்கிறது? கீர்த்தனாவுடைய கண்ணீருக்கு அல்லது கீர்த்தனா என்ற ஒரு அமைச்சர், ஓகே, அவங்களுக்கு அதாவது தனிப்பட்ட முறையில் கீர்த்தனா என்ற ஒரு பெண்ணுக்கு இது நடந்திருந்ததுன்னா இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்காது. ஆனா அமைச்சர் கீர்த்தனாங்கிறதுனால நடவடிக்கை எடுத்துருச்சு. அலிஷா அப்துல்லாவுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? இவ்வளவுக்கும் அவங்க ஒரு பிரபலம், ஓகே, ஒரு கட்சியினுடைய மாநில பொறுப்புல இருக்காங்க, ஒரு பைக் ரேசர், எல்லோருக்கும் பரவலாக சோசியல் மீடியால தெரிஞ்சவங்க, கண்ணீர் விட்டு அழகாங்க, என்னுடைய 2 குழந்தைகளை பத்தி தப்பா பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு சொல்லியும் முக்தார் ஏன் அரெஸ்ட் பண்ணல? விபச்சாரிகளுக்கு ஒப்பானவர்கள், தாவேக்காவில் இருக்கக்கூடிய பெண்கள், என் புருஷன் வேணா எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்றவங்க எல்லாம் வேற என்ன வார்த்தையில சொல்ல முடியும்னு சொன்ன திரு பொன்ராஜ் அவர்கள் மேல் ஏன் கைது நடவடிக்கை எடுக்கப்படல? இதெல்லாம் காமன் மேனுக்கு வரக்கூடிய கேள்வி. சோ அந்த கேள்விகளை தான் நம்ம பதிவு பண்றோம். அதே நேரத்தில் அவருடைய கைதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். விசாரணைக்கு அழைத்திருக்கலாம், நீங்கள் தரவுகளை கேட்டிருக்கலாம், அவருடைய தரப்பு விளக்கத்தை கேட்டிருக்கலாம். இது எதையுமே பண்ணாம ஸ்ட்ரெயிட்டாவே அரெஸ்ட் அப்படிங்கிறது இது டிவிகே கவர்மெண்ட் மாதிரி தெரியல, டிஎம்கே 2.0 மாதிரி தான் எல்லோருக்கும் தெரிகிறது, நமக்கும் அப்படிதான் தெரிகிறது. ரொம்ப நன்றி கருத்துக்கு பதிவு. ஓகே, நன்றி. தேங்க்யூ கிரண், ரொம்ப நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.